வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மல்லிகைப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா பூக்களில் வந்து ஒரு வித ஈக்கள் பறந்துட்டு இருக்கான். இந்த ஈக்கள் தான் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடியில் பெரும்பான்மையான பிரச்சனையை கொண்டு வர்றது. இந்த ஈக்கள் என்ன பண்ணணும்னா மொட்டுக்குள்ளே போய் முட்டை வச்சுட்டு வந்துடும். இந்த முட்டை தான் பார்த்தீங்கன்னா வண்டுகளாக மாறுது, புழுக்களாக மாறுது, பூச்சிகளாக மாறுது. இந்த ஈக்களை நீங்கள் கட்டுப்படுத்தினா தான் ஒரு திடகாத்தமான பூக்களை வந்து நீங்கள் பறிக்க முடியும். திடகாத்தமான பூக்கள்னால் பூ நல்லா வாசமாக இருக்கணும், வெயிட்டு இருக்கணுங்க. இந்த ஈ என்ன பண்ணோம்னா உள்ளே இருக்கக்கூடிய சில பாகங்களை சாப்பிட்றோம். இதனால் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து வெயிட்டும் வராது, வாசமும் இருக்காது. உங்களுக்கு பூ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க மாதிரி தெரியும், அதிகமாக மகசூல் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா இடம் வராது. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த ஈ வந்து உள்ளே போய் சில பாகங்களை வந்து சாப்பிட்றோம். இதனால் பார்த்தீங்கன்னா வாசமும் வராது, வெயிட்டும் வராதுங்க. இந்த ஈக்களை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. 2-3 வழிகளில் இதை கட்டுப்படுத்தலாம். அது என்னென்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மல்லிகைப்பூ விவசாயிகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மல்லிகைப்பூ செடிக்கு உரம் கொடுக்கையில் மைக்ரோன் மெயினாக கொடுக்கணுங்க. இதோட வந்து குரோனா மருந்துகள் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா மொட்டு புழுவோ மொட்டு வண்டோ வராமல் இருக்கும். புஃப்ரோனில் குரோனா ஏக்கருக்கு 3 கிலோ, காட்டாப் குரோனா ஏக்கருக்கு 3 கிலோ, மைக்ரோன் ப்ளஸ் டிஏபி பொட்டாசியம் எல்லாம் கொட்டி கலந்து செடிக்கு பக்கத்தில் அணைச்சி விட்டுறணுங்க. நீங்கள் 2 மாதத்துக்கு ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேலே வரக்கூடிய பிரச்சனை வந்து பகுதியாக குறையும். இந்த காட்டாப் புஃப்ரோனில் குரோனா இல்லாமல் டயாமெக்சம் குரோனா மார்க்கெட்டில் கிடைக்குது. முடிஞ்ச இந்த 3 குரோனையும் வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உனக்கு டயாமெக்சம் குரோனா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டயாமெக்சம் எஃப்எஸ் கிடைக்குது உங்களுக்கு 30%. அதை வாங்கி ஏக்கருக்கு 6 லிட்டர் நீங்கள் கரைச்சி ஊற்றி விடணும் செடிக்கு. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து 50% குறையும். டயாமெக்சம் எஃப்எஸ் ஏக்கருக்கு 6 லிட்டர், புஃப்ரோனில் குரோனா ஏக்கருக்கு 3 கிலோ, காட்டாப் குரோனா ஏக்கருக்கு 3 கிலோ. டயாமெக்சம் ப்ளஸ் புஃப்ரோனில் காம்பினேஷனில் வருது ஒரு கம்பெனியில், அது கிடைச்சா கூட ஏக்கருக்கு 3 கிலோ வாங்கிக்கலாம்த்துக்குங்க. அது வரப்போ நீங்கள் தனியாக காட்டாப் வாங்கினா போதும், புஃப்ரோனில் வாங்க தேவையில்லைங்க. காட்டாப் குரோனா ஏக்கருக்கு 3 கிலோ, டயாமெக்சம் ப்ளஸ் புஃப்ரோனில் காம்பினேஷனில் வருது, அது 3 கிலோ. 6 கிலோ இந்த குரோனை போட்டாலே போதும். நமக்கு தேவை 3 காம்பினேஷன், டயாமெக்சம், புஃப்ரோனில், காட்டாப். இந்த 3 காம்பினேஷனில் அடியில் கொடுத்துட்டு 2 மாதத்துக்கு ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டயாமெக்சம் எஃப்எஸ் வாங்கி மேலே ஸ்ப்ரேயும் கொடுத்தாங்க அப்பப்போ. 2 மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து 50% குறையும். இந்த ஈக்கில் வந்து மேலே இலவெளியாக தெளித்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா 2-3 காம்பினேஷன் சொல்ல நோட் பண்ணிக்கிங்க. ஆல்ஃபா மெத்திரன் டேங்க் 25 மில்லி, டயாமெக்சம் எஃப்எஸ் டேங்க் 10 மில்லி, ப்ரொஃபனோபாஸ் டேங்க் 20 மில்லி, பெந்தாய்ட் டேங்க் 30 மில்லி. இது ஒரு காம்பினேஷனுங்க. இது கூட வந்து நீங்கள் ஒட்டு பாசையோ அல்லது வேப்பனையோ ஒரு மருந்து விட்டு ஒரு மருந்து கலந்துட்டு வாங்க. அடுத்த காம்பினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா பேரில் வரக்கூடிய சாலமன், பேட்டா சைக்ளோத்தரின் ப்ளஸ் சிமிடா, இது டேங்க் 20 மில்லி, ப்ரொஃபனோபாஸ் டேங்க் 20 மில்லி, ஈத்தியான் டேங்க் 20 மில்லி. இந்த 3 கலந்து ஒரு டோஸ். அடுத்த டோஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இமாமெக்டின் டேங்க் 10 கிராம், பெர்மெத்தின் டேங்க் 30 மில்லி, குளோர்ஃபன் ஃபயர் 24% டேங்க் 10 மில்லி. இது ஒரு காம்பினேஷனுங்க. குளோர்ஃபன் ஃபயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்எஃப்ல இன்டர்ஃபன் ஃபஸ்ட்டு வந்துட்டு 10%, இப்போ அவங்ககிட்ட பீரியட்டுங்கிற பேரில் வருது, அது 24%. பாரிஜாத்தில் இம்ப்ளிசிட்டுங்கிற பேரில் வருது. உங்களுக்கு எது கிடைக்குதோ வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இது ஒரு காம்பினேஷனுங்க. அடுத்த காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டைனோடிஃபியூரான் 20%, இது டேங்க் 10 கிராம், ஃபைஃபென்ட்ரின் டேங்க் 20 மில்லி, ஃபைரிப்ராக்சிம் டேங்க் 20 மில்லி. இது ஒரு காம்பினேஷனுங்க. இந்த டைனோடிஃபியூரான் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வருது, உங்களுக்கு எது கிடைக்குதோ வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த டோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிலினடைல் 20%. இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபரியாங்கிற பேரில் பிஏயில் வரும், ஜிவோகால் அல்டிமேங்கிற பேரில் வரும், பிஎஸ்எஃப்ல எக்ஸ்போனஸ்ங்கிற பேரில் வருது, இண்டோஃபில் எலக்ட்ரோங்கிற பேரில் வருது. உங்களுக்கு எது கிடைக்குதோ வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. 25 மில்லி 10 டேங்க்கு. இது கூட குளோர்ஃபன் ஃபயர் 24%, 170 மில்லி 10 டேங்க். இது ஹெவி டோஸுங்க. இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி அடிச்சிங்கன்னா பூச்சிகள், புழுக்கள், வண்டுகள் எல்லாமே கேட்டுரும். இது கூட ப்ரொஃபனோபாஸ் 20 மில்லி கலந்துக்க டேங்க். இது ஒரு காம்பினேஷன். இப்போ நான் சொன்ன காம்பினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கள், வண்டுகள், புழுக்கள் எல்லாமே கேட்டுரும். 7 நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் மாற்றி கெமிக்கலை மாற்றி ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒட்டு பசையோ அல்லது வேப்பனையோ ஒரு மருந்து ஒரு மருந்து கலந்து அடிச்சுட்டு வரணும். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் இருந்ததுன்னா ஒரு நோய் மருந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு பூக்கள் திடகாத்தமாக வரணும் அப்படின்னா மைக்ரோன் கலந்துக்கலாம். இடையில அமினோ ஆசிட், சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி ஏதாவது டானிகள் கலந்து அடிச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் தொடர்ந்து பசையை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் யூஸ் பண்ணிங்கன்னா டானிக்காக வேலை செஞ்சுக்கும், பசையாக வேலை செஞ்சுக்கும், ஒரு ஃபங்கிசைடாக வேலை செஞ்சுக்கும். இந்த ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத விவசாயிகள் பார்த்துக்குங்க. இந்த ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் கொடுக்குறனால பூச்சிகள் தாக்கல் கொஞ்சம் குறையும், நோய்கள் தாக்கல் கொஞ்சம் குறையும். இதுவே உங்களுக்கு கொரோனா வடிவில் கிடைக்குது. முடிஞ்சால் அதை கூட வாங்கி நீங்கள் சாயலில் கொடுங்க. உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கொடுக்கும். ஃபங்கல் அட்டாக் ஆகாமல் இருக்கும், வண்டுகள் வராமல் இருக்கும், பூச்சிகள் தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இப்போ சொன்ன காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபங்கிசைடு கலந்துக்கணும். உங்களுக்கு செம்பேன் தாக்கல் இருக்குன்னா ஒரு செம்பேனுக்கான மருந்து பர்ஃபாக்ட் கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்து அடிச்சுட்டு வாங்க.
ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நோய் இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு முறையும் ஃபங்கிசைடு கலந்து அடிச்சுக்கிறது நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் மருந்தடிக்கிற போது மைக்ரோநியூட்ரண்ட் கலந்து அடிச்சு வந்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், பூக்கள் பெருசாக வரும். நீங்கள் சாயல்லையும் அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை சாயல்லையும் மைக்ரோநியூட்ரண்ட் கலந்து கொடுங்க. பெரும்பான்மை மல்லிகை விவசாயிகள் வந்து மைக்ரோநியூட்ரண்ட் கொடுக்குறதே கிடையாதுங்க. மல்லிகை விவசாயிகள் ஏன் மைக்ரோநியூட்ரண்ட் கொடுக்குறது இல்லைன்னா அளவாக தான் பயிர் செஞ்சுருக்காங்க, அதனால் மைக்ரோநியூட்ரண்ட் கொடுக்குறது கிடையாது. நீங்கள் மைக்ரோநியூட்ரண்ட் கொடுத்தீங்கன்னா தாங்க அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும் மல்லியில். இல்லைன்னா குழந்தாக தான் நிற்கும், பூவே பூக்காது. மல்லிகை பற்றி 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மல்லிகை விவசாயிகள் வந்து எல்லா வீடியோக்களையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது சந்தேகம் என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு பயிரை பற்றி பார்க்கலாம்.